பொது வேட்பாளர் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களை தோற்கடிப்பதற்காக சிங்களத்திடம் மண்டியிட்டு வாழச் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை. அரியநேத்திரன் அவர்கள் 2010ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து சம்பந்தன் சுமந்திரன் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நின்றவர். விடுதலை புலிகள் ஒரு ஈவிரக்கம் இல்லாத பயங்கரவாதிகள், அவர்கள் தாங்களே அழித்து கொண்டார்கள் என்று பாராளுமன்றத்திலே அவருடைய தலைவர்கள் பேசுகின்ற பொழுதும் ராஜபக்சவுக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டதற்கு பாராட்டு தெரிவிக்கின்ற பொழுதும் உள்ளக விசாரணை மூலம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று ஜெனீவாவிலே தீர்மானங்களுக்கு ஆதரவு வழங்கிய போதும் உடனிருந்து செயல்பட்ட ஒருவர்தான் இந்த அரியநேத்திரன் அவர்கள். ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க கூறி துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டு கொக்குவில் சந்தி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரத்தினை வழங்கி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கூறினர். நாங்கள் தமிழர்கள் எல்லாரும் இளைஞர்களுக்கு அடையாளத்தை நிராகரிக்கிற ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறார். இவர்களுக்கு சர்வதேச ரீதியை வந்து நெருக்கடி பாதுகாப்பு கொண்ட அடிப்படையில் தான் அவர்களுடைய பழமையான நாங்கள் தொட்டியாட்சியை நீக்கி ஒரு மத்தியத்தில் கொண்டு வர முடியும். அப்படி எழுதினா மட்டும்தான் எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்ற விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி துண்டு பிரசுரங்களை விநியோகித்து வருகிறது. அந்த வகையிலே இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற பிரதான வேட்பாளர்கள் அனைவருமே இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு, அதை தாங்கள் பேணி பாதுகாப்போம் என்ற அடிப்படையிலே இனவாத கொள்கையோடு தான் இந்த தேர்தலிலே வாக்குகளை கேட்டு அலைகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் இந்த தேர்தலை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும். தமிழர்கள் இந்த தேர்தலிலே பங்கெடுக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னிறுத்தி தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்திலே நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையிலே அவர் தமிழர்களுக்காக வைத்திருக்கிற தீர்வு மாவட்ட சபை, சஜித் பிரேமதாசாவை பொறுத்தவரையிலே அவருடைய தீர்வு இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முறைமை, ஏவிபி இனவாத கும்பல் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழர்களோடு பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. அவர்களுடைய நிலைப்பாடும் இது ஒரு சிங்கள பௌத்த நாடு என்பதாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே வடகிழக்கை வழக்கு போட்டு பிரித்தவர்கள் இராணுவத்தினருக்கு ஆட்களை விடுதலை புலிகளிடம் அடிவாங்கி தோல்வியடைந்து படைகளை விட்டு பெருமளவான இராணுவத்தினர் ஓடியிருந்த நிலைமையிலே அந்த இராணுவத்திற்கு கிராமமாக இறங்கி பிரச்சாரங்களை இனவாத பிரச்சாரங்களை மேற்கொண்டு இராணுவத்திற்கு ஆட்களை திரட்டி தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு பெருமளவான சிங்கள இளைஞர்களை திரட்டி கொடுத்தவர்கள் இந்த இனவரை பிடித்த ஜேவிபியினர். அனுரகுமார திசாநாயக்கா ஒரு இனவெறியினுடைய ஒரு உருவமாகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் எங்களை சந்திப்பதற்கு கூட திராணியற்றவர்களாக இருக்கிறார்கள். கடந்த ஜூன் மாதம் 11ஆம் தேதி எங்களுடன் ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு தாங்கள் இணங்க முடியாத நிலைமையிலே அவர்கள் அந்த சந்திப்பை தவிர்த்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சி சிங்கள பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டோடு இந்த பேரினவாதிகள் இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் இந்த தேர்தலிலே பங்கெடுக்கக்கூடாது, இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் அந்த இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் புறக்கணிப்பதன் மூலம் இவர்களுக்கு ஒரு ராஜதந்திர நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே எங்களுடைய வாக்குகள் அவர்களுடைய வெற்றிக்கு தேவைப்படுகின்ற பட்சத்திலே நாங்கள் அற்ப சலுகைகளுக்காக அவர்களுக்கு பின்னால் அலையாமல் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து நாங்கள் பேரம் பேசினால் இந்த அரசியல் தீர்வை
தர செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க முடியும். இங்கே வடகிழக்கில் இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாராய பார்களுக்கான அனுமதிகளை பெற்று பல கோடி ரூபாவுக்கு அதனை லாபம் வைத்து விற்றுவிட்டு அதேபோன்று பெட்ரோல் செட்டுகளுக்கும் அனுமதிகளை பெற்று தங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை பலப்படுத்துவதற்காக அவற்றை வழங்கிவிட்டு இவர் வந்தால் எங்களுக்கு நன்மை, அவர் வந்தால் நன்மை, அல்லது அவரை விட இவர் வந்தால் நன்மை என்று சொல்லி மக்களுக்கு கதையளந்து வாக்குகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இந்திய மேற்கு நாடுகளுடைய முகவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்தியாவுக்கு வேண்டப்படுகின்ற ஒருவரை ஜனாதிபதியாக்கிவிட வேண்டும் என்பதற்காக தமிழர்களை ஏமாற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுடைய இந்த ஏமாற்று வார்த்தைகளுக்கு மக்கள் சிக்கப்பட்டு விடக்கூடாது. பொது வேட்பாளர் என்பது முழுக்க முழுக்க தமிழர்களை தோற்கடிப்பதற்காக சிங்களத்திடம் மண்டியிட்டு வாழச் செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு நடவடிக்கை. அரியநேத்திரன் அவர்கள் 2010ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து சம்பந்தன் சுமந்திரன் எடுத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் துணை நின்றவர். விடுதலை புலிகள் ஒரு ஈவிரக்கம் இல்லாத பயங்கரவாதிகள், அவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள் என்று பாராளுமன்றத்திலே அவருடைய தலைவர்கள் பேசுகின்ற பொழுதும் ராஜபக்சவுக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டதற்கு பாராட்டு தெரிவிக்கின்ற பொழுதும் உள்ளக விசாரணை மூலம் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்று ஜெனீவாவிலே தீர்மானங்களுக்கு ஆதரவு வழங்கிய போதும் உடனிருந்து செயல்பட்ட ஒருவர்தான் இந்த அரியநேத்திரன் அவர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு மாதவனை பகுதிகளில் மேய்ச்சத்தரைகள் அளிக்கப்பட்டு ஒரு சிங்கள குடியேற்றம் அங்கே ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்லாட்சியின் பங்காளிகளாக இருந்த பொழுது அரியநேத்திரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக இருந்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் பரிபூரணமாக ஒத்துழைப்பு வழங்கி வந்த ஒருவர். 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருவர். அவர்கள் இன்று தமிழர்களுடைய இந்த பகிஷ்கரிப்பு என்கின்ற நிலைப்பாட்டை தோற்கடிப்பதற்காக பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு நயவஞ்சக நாடகத்திற்குள் இறங்கியிருக்கிறார்கள். ஆகவே இவர்களுடைய கருத்துக்களை நம்பி மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று சுமந்திரன் தலைமையிலான இன்னொரு கும்பல் தாங்கள் ஏதோ அரசாங்கத்தோடு பேசி தமிழர்களுக்கு தீர்வு தருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவது போன்ற ஒரு பாசாங்கை காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் அந்த ஏமாற்றின் உச்சமாக தங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு தர வேண்டும், அப்படிப்பட்ட ஒருவரை தான் ஆதரிக்க முடியும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதே சுமந்திரன் 2016ஆம் ஆண்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு பேச்சாளராக அதனுடைய ஒரு பிரகடனப்படுத்தப்படாத ஒரு தலைவராக இருந்து ரணில் மைத்திரி அரசு காலப்பகுதியிலே பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையிலே பங்கெடுத்து வடகிழக்கிணைப்பை கைவிட்டு சமஷ்டியை கைவிட்டு பௌத்த மெரச மதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஏக்கிய ராட்சியம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு வரைவை தயாரித்து வைத்திருக்கின்றார். அவர் கடந்த மே மாதம் 7ஆம் தேதி பாராளுமன்றத்திலே கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்திற்கு பிற்பாடு பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகின்ற பொழுது பொறுப்பு கூறல் மட்டும் போதாது, இனப்பிரச்சனைக்கு தீர்வும் வேண்டும் என்று சொல்லி இந்த வரைவை பற்றித்தான், இந்த நல்லாட்சி காலப்பகுதியிலே தயாரிக்கப்பட்ட வரைவு பற்றி நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டிருந்தார். அவருடைய நகர்வு எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி சொன்னால், தாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்கவில்லை, சமஷ்டியை வலியுறுத்துகிறோம் என்று மக்களுக்கு காட்டிக்கொண்டு அதே நேரத்திலே இந்த வரைவானது 16ஆம் ஆண்டு ரணில் மைத்திரி காலப்பகுதியிலே ஆரம்பிக்கப்பட்ட புதிய அரசியல் ஜாப்பு உருவாக்கத்திற்கான அந்த வரைவானது ஒரு சமஷ்டி என்ற ஒரு ஏமாற்று நாடகத்தை ஆடி மக்களை ஏமாற்றி அதை கொண்டு வந்து கட்டியெடுக்கின்ற ஒரு சதி நடவடிக்கையிலே அவர் ஈடுபட்டிருக்கின்றார். அவர் எவ்வளவு தூரம் இந்த தமிழ் மக்களுக்கு 15 ஆண்டுகளாக துரோகம் அளித்திருக்கிறார், எவ்வளவு தூரம் சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதற்கு அவர் அரியநேத்திரன் போன்றவர்களை தங்களுக்கு பக்கத்திலே வைத்துக்கொண்டு பணியாற்றி இருக்கிறார் என்பதை எங்களுடைய மக்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மக்கள் அன்றாடம் பல்லாயிரம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு நோக்குகிறார்கள். எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடியதாக இல்லை. ஆகவே அந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒட்டுமொத்த தீர்வு காணப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையிலே அரசியல் அதிகாரம் எங்களுடைய கைகளுக்கு வர வேண்டும், ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும், சமஷ்டி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும். அது நடைபெற வேண்டுமாக இருந்தால் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்க வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக பொறுப்புணர்வோடு கூறுகின்ற இந்த பகிஷ்கரிப்பு என்ற நிலைப்பாட்டை ஏற்று மக்கள் நடைமுறைப்படுத்தினால் இந்த தீவிலே ஒரு நிரந்தரமான நிலையான ஒரு அமைதி தீர்வை எட்டுவதற்கான ஒரு முதல் படியாக அது அமையும். ஆகவே நீங்கள் எல்லோரும் பகிஷ்கரிப்புக்கு தயாராக வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.